தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம் மற்றும் 24 முதல் 27 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 21வது வாக்கியம், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அப்போ விண்ணகத்தில் ஆண்டவரே ஆண்டவரின் சொல்வதல்ல, மாறாக தந்தையின் திருவுளத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே விண்ணுலகில் செல்வார்கள். அப்போ தந்தையின் திருவுளம் என்பது என்னது? பிறரை அன்பு செய்வது, மன்னித்து வாழ்வது, ஏற்றுக்கொண்டு வாழ்வது, அனுசரித்து வாழ்வது, விட்டு கொடுத்து வாழ்வது. இந்த திருவருகை காலம் என்பது இந்த தெய்வம் நமக்கு தந்திருக்க ஒரு அரிய ஒரு வாய்ப்பு. வெறுமனே நாம் வழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டு பல தியானங்களில் பங்கெடுத்து கொண்டோ அல்லது அங்கே இருந்து கொண்டு நான் சும்மா ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்வதில்லை, மாறாக இதோ நான் பெறுகின்ற அந்த கிருபைகள், அந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வழியாக நான் பெறுகிற அந்த கிருபைகள், அந்த வழிபாட்டு தியானங்களில் பங்கெடுக்கிற சமயத்தில் அதிலிருந்து நான் பெறுகின்ற கிருபைகள், அந்த பங்கில் நடக்கின்ற ஒரு வழிபாடுகளிலும் நான் பங்கெடுக்க அதில் கிடைக்கின்ற ஒரு கிருபைகள், அந்த சக்தியான கிருபையானது என்னை பிறரை அன்பு செய்வதற்கு என்னை கொண்டு போக வேண்டும். மற்றவர்களை மன்னிப்பதற்கும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அனுசரித்து போவதற்கும் அது எனக்கு துணை புரிய வேண்டும். இல்லை என்றால் எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆகவே நாம் பங்கெடுக்கிற விதங்கள், இந்த திருவருகை காலமானது ஆண்டவரே எனக்கு சக்தியை தாரும், எனக்கு கிருபையை தந்துடலும், ஒரு புதிய மனிதனாக நான் மாற எனக்கு இந்த கிருபையை எனக்கு கிடைக்கட்டும். இதோ இனி முதல் வெறுமனே ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லாமல் அது உணர்ந்து நான் சொல்லி அதுக்கேற்ற ஒரு செயல்பாடு நான் செயல்பட எனக்கு சக்தியை தந்துடலும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, உம்முடைய திருவுளத்தின்படி நடப்பவரே சொர்க்கத்துக்கு செல்வார்கள், விண்ணுலகத்தில் செல்வார்கள் என்று நீ தாமே சொல்லியிருக்கின்றேன். அந்த தந்தையின் திருவுளத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு சக்தியை தந்துள்ளோம். நீ தாமே இந்த திருவுளத்தை வார்த்தை வழியாக வெளிப்படுத்தியிருக்கின்றேன். அதை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை அமைக்க எனக்கு சக்தியை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.